அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன் லிஸ்ட் பற்றி அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 பேர் வந்து கண்டஸ்டன் லிஸ்ட் யார் யார் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிபி ஃபேன்ஸை வச்சு ஒரு ஷோ வந்து நடந்திருக்கு. அந்த ஷோக்குண்டான அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் இந்த ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து சொல்ல வர்றாங்க, அதை வந்து தடுத்துக்கிட்டே வந்துருக்காங்க. நிறைய பேர் பேசுகிற மாதிரி, ஏன்னா ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிருக்கு போல இருக்குது. குறைசி மாக்காப்பா 2 பேர் தான் வந்து தோற்று வளர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த 6 மணிக்கு ஆரம்பிக்கல, அக்டோபர் 6ஆம் தேதி 6 மணிக்கு தான் வந்து பிக் பாஸ். அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து 4:30 to 6 1.5 மணி நேரம் வந்து இந்த கான்வர்சேஷன் அங்கே பிபி ஃபேன்ஸ் வந்து போயிருக்காங்க. அவங்க ஒரு பக்கமும் இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அதில் வந்து விஷ்ணு, கூல் சுரேஷ், இந்த கூல் சுரேஷ்லாம் வந்து ஏன்டா உள்ள வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் ஏதாவது ஒரு பக்கத்தில் உட்காந்து வெந்து தணிந்தது காடு, பிக் பாஸ் 8க்கு ஒரு வணக்கத்தை போடு, விஜய் சேதுபதிக்கு ஒரு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தாத்தா சுரேஷ் சக்கரவர்த்தி வந்தார், அமுதவாணன் வந்திருக்காரு, சனம் வந்திருக்காங்க, வனிதா வந்திருக்காங்க, இசைவாணி வந்திருக்காங்க, தாமரை செல்வி, குயின்சி, அப்புறம் வந்து இந்த ஆர்த்தி கணேஷ் அவங்க நல்லா பேசுவாங்களே அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலி வந்திருக்காங்க, தனலட்சுமி நம்ம ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ இவங்களையெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்குது. அக்டோபர் 6ஆம் தேதி இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் செட்டில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. மேலே அது 20 கீழே விழுந்துட்டாரு, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவருக்கு வந்து உடம்பு ஓரளவுக்கு வந்து திருப்பி நார்மலாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விபத்துக்கு நம்ம யாரையுமே எதையுமே வந்து பழி போட முடியாது. அதுக்கப்புறம் இந்த விபத்து ஆயிடுச்சு, ஐயோ என்னாமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்டோபர் 6ஆம் தேதி வந்து குறித்த மாதிரியே பிக் பாஸ் சீசன் 8 வந்து வரும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய தகவல். இப்போ வந்து யார் யார் கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய VTV கணேஷ் வராரு. அதாவது இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி சொல்லுதா, அந்த விண்ணைத்தாண்டி ஒரு வாயில் எப்படி வந்து அந்த சிம்பு ஒரு கேரக்டரை வந்து லவ் பண்ணிட்டு அப்படி இருப்பாரோ அதே மாதிரி இவரை VTV பார்க்கும்போது அப்படி ஒரு படத்துல வந்து இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நல்லா வந்து பண்ணியிருப்பார். அவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாலின் ஜோயா வந்து கன்ஃபார்மாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. இந்த TTF வாசனோட லவ்வர் அப்படிங்கிற ஒரு கார்டு கிடச்சாலும் கிடச்சி ஒரே நிமிஷத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. குக்வித் கோமாளி போனாங்க, தப்பாக தமிழ் பேசுனாங்க. தப்பாக தமிழ் பேசினாலே அது வந்து அவ்வளோதானே, அவங்க ப்ராப்ளம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அது மாதிரி அவங்க வர்றாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து பால் டப்பா அனீஸ் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு ரேப்பராக அவர் பல பாடல்கள்லாம் போட்டிருக்காராம், அவர் வந்து வர்றாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி வாழை படத்தில் வந்து அருமையாக நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோதான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திவ்யா துரைசாமியில் தான் CWCயில் சண்டை வந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க வந்து உள்ளே வர்றாங்க. உண்மையாலுமே நல்லா கேட்டுருதான், நல்லா வந்து ஒரு பழகக்கூடியவங்க, அவங்க உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காத்துக்கருப்பு கலை, அவர் தான் காத்துக்கருப்பு கலையா, இந்த ஜிபி முத்து கூட காத்துக்கருப்பு கலை ரொம்ப மோசமானவனேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாள் மோசமானவனாக இருந்தார், அதுக்கப்புறம் நல்லானார், திருப்பி வந்து கோட் சூட் போட்டு அவர் ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்காரு. அவரும் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜே பார்வதி இருக்காங்க இல்லையா, அதாங்க சர்வைவரில் வந்து போய் பிக் பாஸில் பண்ணுற வேலையில் அங்கே பண்ணாங்க. பிக் பாஸில் வந்து குரூப்பிசம் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனை காலி பண்ணுறதுக்கு பிளான் போடணும், அப்புறம் அதை பற்றி பின்னாடி பேசணும் அப்படிங்கிற வேலை பிக் பாஸில் தான் பண்ணணும். ஆனால் நம்ம அக்கா என்ன பண்ணுச்சு, விஜய் பார்வதி அதை போய் சர்வேரில் போய் பண்ணுச்சு. சர்வேரில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் அங்கே போய் அது பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அக்கா விஜய் பார்வதி உள்ளே வந்தாங்கன்னா நல்லா போட்டு கொடுக்குறது, நல்லா சிண்டு மூட்டி விடுறது, அதெல்லாம் வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் KPY சரத் வந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. KPY சரத் வந்து விஜய் டிவியோட ப்ரொடக்ட்டு, அவர் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் காமெடி பெருசாக பண்ண மாட்டார். ஏதோ விஜய் டிவியில் வந்து சரி ஏதோ வச்சு வலையிட்டாமே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் டிவிக்காரங்க வந்து வச்சுருக்காங்க. பெருசாக ஒன்றும் காமெடி பண்ண மாட்டார், வந்து சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுனிதா வர்றாங்க. சுனிதா யார் தெரியுமில்ல, வேறு மாநிலத்துக்காரங்க இருந்தாலும் இங்கே வந்து 5 வருஷமாக ஆயிடுச்சு, எல்லாம் தமிழ்லாம் நல்லா தெரியும். ஆனால் தமிழில் கொலை பண்ணி பேசி ஏதோ ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த விஷயத்தில் கூட எந்திரிச்சு வந்து பிரியங்காக்காக குரல் கொடுத்தாங்கல்ல, அப்படி பிரியங்கா யார் தெரியுமா, அப்படி வெளியே போகிறாங்க அதுக்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்லாம் உருட்டினாங்களே, அந்த சுனிதா வர்றாங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோனிலா, இவங்க வந்து மலேசியா ஆக்டரு, தமிழ் பொண்ணு, நல்லா தமிழ் பேசக்கூடியவங்க, இவங்க நல்லா ஃபியூச்சர் இருக்குது, நல்லா வந்து பேசுவாங்க, ஆங்கராகவும் இருந்திருக்காங்க, அவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாய் காயத்ரி அந்த ஒரு சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க, அவங்களும் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலங்கள் சீரியல் நினைக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன், நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் புகழ் இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அமலா சாஜி போன சீசனில் மலையாளத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டினாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து தமிழில் வர்றாங்க, பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக அவங்க போட்ட வீடியோ அந்த மட்டை சாங் இருக்குல்ல, அது கூட வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ட்ரெண்டிங் ஸ்டார் அமலா சாஜி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாய்ஸ் படத்தில் வந்து மணிகண்டன் இருந்தார் இல்லையா,
அவர் வந்து பல காலமாக சினிமா வாய்ப்பு இல்லாமையே அவர் வந்து இருந்தார். இப்போ அதனால் அவர் உள்ள பிக் பாஸ்க்குள்ளே வந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு லைம் லைட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் மணிகண்டன் உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் சார் கன்ஃபார்மாக வராருங்க. ஒத்த செருப்பு பார்த்திபன் தான் கன்ஃபார்ம் வராரு. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை யார் கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி டிஎஸ் பிரசாந்த் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால் இவர் உள்ளே வராரு. இவர் உள்ளே வந்து என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மாவே வந்து எதுகை மோடையில் வந்து பேசிகிட்டு இருப்பார். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வந்து பேசுவார். ஆனால் பிக் பாஸில் வந்து அப்படி பேசினாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மொக்க வாங்குவார். ஆனால் பார்க்கலாம், அவர் வந்து ஒரு டேரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆக போகிறாரோ. இப்படி தான் சேரன் சார் வந்தார், அவர் என்ன ஆனார்னு சொல்லி தெரியும். பார்ப்போம் பார்த்திபன் சார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரேகா நாயர் வர்றாங்க. பேருக்கு பின்னாடி நாயர்னு போட்டுக்குவாங்க, ஆனால் சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதே மாதிரி பெண்கள்லாம் வந்து பஸ்ஸில் போகும்போது சேலை கட்டி இடுப்பு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் யாராவது வந்து கிள்ள தான் செய்வான், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சி வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சமீபத்தில் கூட பப்ளு பிருத்திவிராஜோட ஒரு சண்டையில் இருந்து ஈடுபட்டாங்களே ரேகா நாயர். அதாவது இந்த ஜோசியம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரேகா நாயர் வந்து பேச, அந்த பக்கம் பப்ளு வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச ஒரு பெரிய ஃபைட் ஆச்சு இல்லையா. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுல ரேகா நாயர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி ஃபைட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கூடயே சேர்ந்து அண்ணன் பப்ளு பிருத்திவிராஜ் வந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே பாடி பில்டரில் வந்து பப்ளு பிருத்திவிராஜ் ஒரு ஆக்டர், ஒரு பாடி பில்டரு, ஒரு செல்ஃபை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறது பாடி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகர். அவர் வந்து உள்ளே வராரு. ஏற்கனவே வந்து ஒரு இளம் வயசு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணார், நல்லா வாழ்ந்தார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பெண் இவரை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல கான்ட்ரவர்சி வருதுலையே, அதனால் அவர் வர்றாருங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் அண்ட் ரேப்பர், அதாங்க அண்ணன் நட சிலுக்கு சிங்காரி அப்படின்னு சொல்லி, வள்ளுவனோ நீ வாசுகியோ தேவதையோ எந்தன் காதலையோ அண்ணன் நட சிலுக்கு சிங்காரி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார் மனுஷன். அவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிறாங்க. இலங்கை சேர்ந்தவர், அவரும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் தங்கராஜன், அவர் வந்து இந்த பாண்டியன் சோறு இருக்கு இல்லையா, அதில் வந்து நடித்த ஃபஸ்ட் சீசனில் நடித்தவனா. ஏன்னா இப்போ பாண்டியன் சோறு வந்து 2வது சீசன் ஓடிட்டுருக்கு. அதுலேருந்து இன்னொரு நம்மால் வந்து வந்தார் இல்லையா ஒருத்தர், அவர் பேர் என்னது, இது டைட்டில் வின்னர். அந்த டைட்டில் வின்னர் மாதிரியே வந்து இவர் இல்லை, ஆனால் இவர் அதை விட நல்லா பாண்டியன் சூரில் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இர்ஃபான் அப்படின்னாலே கான்ட்ரவர்சி தான். பாவையா அங்கே இவர் பிரியாணி மேனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி படாத வேலை பார்த்தாரு. கான்ட்ரவர்சி ஒருத்தர் வந்து எல்லாம் பண்ணார், நிறையா பண்ணிட்டுருந்தார். அதை கூட வந்து விட்டுறலாம். ஆனால் வந்து இந்த பிரியங்காவுக்கு செம்பு தூக்குனார் பாரு, அண்ணன் தம்பி அக்காடா அப்படிங்கிறது, தம்பிடா அப்படிங்கிறது, பண்ண அலப்பறைகள்லாம் குக்வித் கோமாளில் பண்ணிருந்தார். ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நபர் தான், அதுவும் நல்ல ஒரு ஃபேமஸான நபர். பார்ப்போம், இர்ஃபான் வந்து வர்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரீடர் கண்மணி, சன் டிவியில் எல்லாம் நியூஸ் ரீடர் வந்து வாசிச்சிருக்காங்க, பாலிமர் டிவியில் நியூஸ் ரீடர்லாம் வாசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை பேர் எல்லாம் வந்து வர்றாங்க. அதே மாதிரி எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா வர்றாங்க, பிரதீப் ஆண்டனி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. பார்க்கலாம், பிரதீப் ஆண்டனி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மீறி பிரதீப் ஆண்டனி உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக டைட்டில் அடிச்சிருவார். அப்படி இருக்கும்போது எப்படின்னு பார்க்கலாம், உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓவியா வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்து மதிப்பாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஓவியா வர்றாங்கன்னு. ஓவியா வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். அப்படி பார்க்கலாம் யார் வந்து பழைய கண்டஸ்டன் உள்ளே வர்றா, அதே மாதிரி இந்த இப்போ சொல்லியிருக்க இந்த 20 கண்டஸ்டனில் வந்து யார் உள்ளே வர்றா அப்படிங்கிறத பார்ப்போம். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிருப்போம். உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.